ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னோடய செட்டிங்ஸ் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். உங்கள் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்களா? பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறையா பேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ யூடியூப்பில் பொறுத்த அளவுக்கு வந்துட்டு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட்டு தான் யூஸ் பண்ணுறோம். அந்த அக்கௌண்ட்டு சேஃபாக இருக்கணும்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும். அதாவது அந்த வெரிஃபிகேஷனை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இடையில ஸ்கிப் பண்ணிங்கன்னா நிறையா இதை மிஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நல்லா கிளியராக தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ அதாவது நான் என்னோடய க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். க்ரோம் ஓப்பன் பண்ணோடனே டேரெக்டாக என்னோடய சைன்இன் பேஜ் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய மெயில் ஐடி போட்டு நான் லாகின் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், லாகின் ஆகிடுச்சு. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு உங்களோட இமெயில் ஐடியோட லோகோ இருக்கும். இமெயில் ஐடியோட லோகோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதில் நிறையா ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களை பற்றின நிறையா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் உங்களோட என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கீங்க எல்லாமே இருக்கும் இதில். ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு நம்ம தேவையில்லை. இதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை மட்டும் இப்போ பார்க்கலாம். செக்யூரிட்டி ஓப்பன் பண்ணிக்கோங்க. செக்யூரிட்டி ஓப்பன் பண்ணோடனே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டோட செக்யூரிட்டி கோடு தான். இதெல்லாமே ஓப்பனில் இருக்குது. அதை நம்ம லாக் பண்ணி வைக்கணும். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ கீழே வந்தவுடனே உங்களுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, நம்ம கிளிக் பண்ணியாச்சு. இதுலேயே அவங்க வந்துட்டு ஒரு மெனு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே கெட் ஸ்டார்டட்னு இருக்கும், அது கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்கள் பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இது எந்த மொபைலில் வந்து கனெக்ட் ஆகிட்டுருக்குன்னு பார்க்குறாங்க. ட்ரை இட்டுன்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ட்ரை இட் கொடுத்துப்போம். இப்போ ஓகே, இந்த டிவைஸ் வந்துட்டு நம்ம 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் முடிச்சு இந்த டிவைஸ் உங்களுக்கு தானா அப்படின்னு கேட்குது. ஸோ எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட மொபைல் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், ஏன்னா கோடு வர்றதுக்காக இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், டர்ன் ஆன் பண்ண போகிறோம் நம்ம. அதாவது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் கீழே வந்து டர்ன் ஆன் இருக்கும், டர்ன் ஆன் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அதாவது இப்போ இனிமேல் நீங்கள் உங்களோட ஜிமெயில் ஐடி எங்கே போய் லாகின் பண்ணாலும் உங்களுக்கு இது நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இங்கே பாருங்கள், 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் டர்ன் ஆன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இதை சைன் அவுட் பண்ணுறேன். நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். சைன் அவுட் பண்ணிட்டேன். ஒன்ஸு இதில் வந்துட்டு அதாவது ஓடிபியும் வரலாம், இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு கேள்வி கேட்கும். ஸோ இது போல் இந்த டிவைஸ் உங்களுக்கு தானா, யாரோ கனெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வரும். இப்போ என்னோடய மெயில் ஐடி போட்டு நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டு போட்டாலும் ஒரு சில இதில் வந்துட்டு பாஸ்வேர்டு போட்டால் எடுத்துக்கும். ஸோ அப்படி தான் ஃபஸ்ட்டு இருந்தது. இப்போ பாஸ்வேர்டு போட்டாலும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணாமல், அதாவது இந்த டிவைஸ் கன்ஃபார்ம் பண்ணாமல் உங்களுக்கு யாராலையும் உங்களோட மெயில் ஐடியை ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இப்போ எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குது. நீங்கள் இது தானான்னு கேட்குறாங்க. ஸோ அந்த டிவைஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கேருந்து லாகின் பண்ணுறீங்கன்னு கூட வந்துருச்சு அதில். ஸோ இப்போ தான் கேட்டிருக்குறாங்க. ஜஸ்ட் நவ் டைம்லேயே ஜஸ்ட் நவ் இருக்குது. டிவைஸ் வந்துட்டு Android 9. ஸோ நோ இட்ஸ் நாட் மீ கொடுத்துட்டிங்கன்னா இந்த டிவைஸில் எப்போவுமே உங்களால் கனெக்ட் பண்ண முடியாது. எஸ் கொடுத்துக்கோ, அதாவது நீங்களாக இருந்தால் மட்டும் எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ சைன் இன் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், டிவைஸ் லாகின் ஆகிடுச்சு.
இது எதுக்காக கொடுக்குறோம்னா உங்களோட அக்கௌண்ட்டை, ஆனால் இப்போ வந்துட்டு ஹேக்கிங் இது நிறையாவே இருக்குது. அதனால் உங்கள் அக்கௌண்ட்டை வந்துட்டு யாரும் லாக் பண்ண முடியாத அளவுக்கு இது ரொம்ப செக்யூராகவே இருக்கும். கூகுள் சைட்லேருந்தே இது வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க இந்த செக்யூரிட்டி லாக்கை வந்துட்டு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு டெக் வீடியோவில் சந்திக்கலாம்.